இறால் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் பாருங்க வெண்டிக்காய் பொரியல் சும்மா அந்த மாதிரி சொதியெல்லாம் கூட இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? என்னன்ட்டா அவன் தண்ணி எடுத்துட்டு போத்தல கோலம் போலும் போலும் இந்த தண்ணி போத்தல செம்பு ஊற்றி வைக்கலாம் தண்ணி. நான் நினைக்கிறேன் இங்க வந்தா எனக்கு அடி ஒழிச்சாண்டோம் போல. நாங்கள் கறியல் அடுப்பில் வச்சுட்டோம் விரால் கறி. இனி வெண்டிக்காய் பொரியலுக்கு வெட்டப்புறம் நீட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். மற்றது வெங்காயம் தேங்காய் பால் வதக்கின்னு சொன்னால் நாங்கள் இதில் வச்சு புளியல்ல அதுக்குள்ளே புளிஞ்சு விட போகிறோம். என்ன சொதுக்கி நல்லா ஆகிடா. ஓகே இந்த பொரிவாடு வந்து பாருங்க. ரைட், நம்ம என்ன பண்ணாங்க இறக்க போகிறோம். இறக்கி ஒரு புடி ஒன்று பிடிச்சி உங்களுக்கு நாங்கள் டேஸ்ட்டை சொல்ல போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் வேலாயுதம். நான் டிலான். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்க மாட்டேனாங்க, எங்களுடைய வேலாயுதம் ஐயாவின் வீட்டில் நிற்கும். என்னம்மா வேலாயுதம் ஐயா சும்மா இருக்கீங்களா? தான் பரவாயில்ல. எனக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிடுத்தோம். நாங்கள் இங்கே வந்த காரணம் தெரியுமா? அது காரணம் பார்க்குறதுக்கு அவன் தெரியும். இல்லை அது இல்லை, அங்கே ரதியம்மாட சாப்பாட்டை முடிச்சாச்சு. அடுத்த கூட சாப்பிட்றதான் தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு திட்டம் ஒன்று எடுத்திக்கோமே. அதாவது எப்படின்னு சொன்னால் எங்களோட பெரிய ஜோ மற்றது எங்களோட வேலாயுதம் ஐயா அவங்க 2 நாங்கள் வீடியோவில் காட்டுற குறைவு. எப்போ இருந்துட்டு ஒரு நாள் தான் அவங்களை வீடியோவில் காட்டுறேன். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து ஒரு கிழமை இவங்களையும் ஒரு கிழமை ஜோவையும் எடுக்க போகிறோம் வீடியோவில். அப்படிதான் மாறி மாறி காட்டும். அதை எப்படின்னு சொல்லலாம். ஒரு கிழமை உங்களையும் ஜா வச்சு இன்னொரு கிழமை ரதியம்மா ஜா போகிறாங்க. சரியா? அதாவது உண்மையிலே சமையலில் வந்து இப்போ ரதியம்மா ஒரு மாதிரி சமைப்பாங்க. உண்மையிலே உங்களோட வைஃப் வந்து பெரிய ஜோ ஒரு மாதிரி சமைப்பாங்க. சமையல் தெரியும் தானே? சமையல் டேஸ்ட் தான். ஒரு கறியும் ஒரு வித்தியாசமா இருக்கும். கறிகளும் வேற வேற சமைப்பாங்க. அதனால வந்து அவங்களோட மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா புதுசு புதுசாக தான் ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு வீடியோ பார்க்குறாங்க என்னடா புதுசு புதுசாக கொடுத்தா தான் அவங்க நல்லா பார்ப்பாங்க வீடியோ விரும்பி. அந்த வேலை நாங்கள் இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இறால் சொதியும் வெண்டிக்காய். அதை அவர் தான் கேட்கணும். எனக்கு தெரியலனா வெண்டிக்காய் பொரியல் இல்லாட்டி பொரிச்சு குழம்பு ஏதோ நீ சும்மா இருக்கல. அப்படி குறைதான் நீண்ட காலத்து பிறகு உங்களோட வீடியோக்கு வரீங்க. என்ன சொல்றீங்க மக்களுக்கு? என்னத்தை சொல்றது, நல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு எலெக்ஷன் டைம் என்னடா இன்னைக்கு என்ன ஓட்டெல்லாம் போட்டிங்களா? போட்டு சொல்ல மாட்டேன். இல்லைனா இருந்தேன் யாரா இருந்தாலும் வெளில போய் ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. சும்மா அந்த ஊழல் எல்லாத்தையும் விட்டுட்டு சரி நமக்கு அந்த கனவு விட்டுட்டு நாங்கள் சமையலுக்கு போகலாம். உண்மையிலே இந்த காணொலி நாங்கள் இதுக்கு முந்தி எடுத்ததை விட இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பெரிய சந்திக்க வந்தீங்க தானே, நல்லபடியாக சமைச்சு தரப்புறாங்க. வீடியோக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடெலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இது நம்மளோட ரதியம்மா காணலையா? இல்லை, அதான் ரதியம்மாண்டே கொஞ்சம் வேலை விடாது. நாங்கள் ரதியம்மாவை வேலையை விட்டு நித்தாடி தான். எங்களுக்கு ரதியம்மா தேவையில்லை. இனி ரதியம்மா வரமாட்டாங்க மக்களே. தொடர்ந்து ஒரு கிழமைக்கு எங்களோட வீடியோக்கு வரமாட்டாங்க. சரி நம்ம போவோம். வாங்க போவோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னாவே 4 பேர் இருக்கோம். வணக்கம். வணக்கம். என்னம்மா சும்மா கிடைக்கிறா? சும்மா இருக்கோம். தான் என்ன சும்மா இருக்கோம் தான். அது சரி. என்ன வழக்கம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இங்கே வந்த காரணம் தெரியும். அந்த அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமையலை வந்து ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட சமைக்கிறதும் ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட சமைக்கிறதும். அதாவது மக்கள் சொல்கிறாங்க உங்களை வீடியோவில் ஹார்ட் ஆகுது. நிறைய மக்கள் பார்க்குறாங்க ஞானே எங்களோட ரதியம்மாவோட அம்மாவை காணுன்னு கேட்டாங்க. அம்மாவை அப்பா மிஸ் பண்ணுறாங்கண்ணாண்டு. அப்போ அவங்களுக்காக தான் நாங்கள் இப்போ உங்களையும் அடிக்கடி வீடியோவில் காட்ட போகிறோம். அந்த வேலை உங்களை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு நீ சாப்பிட்டு போனீங்க, நான் தான் சாப்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை விட சாப்பிட போகிறேன். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு இறால் வாங்கி அறுத்து களி வச்சிருக்கி. அது உருண்டைக்கிழங்கும் தக்காளி பழமும் சோதி. ஓகே, இறாலும் உருண்டைக்கிழங்கும் தக்காளி பழம் சோதி. ஓகே, வெண்டிக்காயை என்ன குழம்பு வைப்போம். ஓகே, வெண்டிக்காய் குழம்பும் இறால் சோதியும். அதாவது நல்ல சாப்பாடு உண்டு. ஆனால் இதில் உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இவங்க இறால் வேண்டது அவங்க 2 இருந்தா நாங்கள் 2 தெரியாது. தெரியுமா? சரியா அனுஷனா வீட்டு வந்தா சரியா வந்தீங்கன்னா நின்று இங்க வீடியோ ரால் வேட்டி வச்சுக்கா.
என்ன பரவாயில்ல அவருக்கு இழந்தாரிபடி என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா ஆனா இவங்க வந்து என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் அவங்க நாங்க தான் கட் பண்ணி கொடுக்க போறோம் தெரியும் தானே கொஞ்சம் அவங்க வயசான இடங்கள்ல அவங்களையும் கஷ்டப்படுத்த கூட நாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னா அவங்க அப்படியே சமைச்சு தருவாங்க நம்ம சாப்பிட்டா சரி ப்ரோ ஆனா அவங்களோட கைப்பக்குவத்துக்கும் இவங்களோட கைப்பக்குவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் 2 இதை பார்க்க போறோம் ப்ரோ நேற்று சாப்பிடி வந்தா டிலானி முதல் டிலானி சாப்பிடுறா நான் முதல்ல விட்டுடா அப்பதான் சாப்பிடுவான் கொஞ்சம் ஸ்பெஷல் தானேடா இப்ப 2 பேருக்கும் இறால் வேணா அவ்வளோ 1/2 கிலோ இறால் காணும் எங்க 1/2 கிலோ காணும் 1/2 கிலோ 500 ரூபா வருமே போய் 500 ரூபா கடுமை இல்லை இறால் 2000 ஒரு கிலோ பரவாயில்ல இன்னைக்கு நாங்க அந்த இறால் என்ன செய்வோம்டா முடிக்க போறோம் வெட்டி வெளியே காய்ச்சிக்க இங்கேருந்து பாருங்க தோலெல்லாம் உடைச்சு போடல மேல் தோலை நாங்க உடைச்சு தாங்க சமைக்கிறோம் அப்ப சமைக்கிறோம் அப்ப சாப்பிடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு தோல் முளை உடைச்சு போட்டுருவோம் தோலை உடைச்சு போட்டு சமைச்சா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் தோலை போட்டு சப்பிட்டு தோலை போறனா சாப்பிட்றாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தோல் உடைக்க தோலை பொடிக்கு தோல் இருக்கலோ அது கொஞ்சம் நாள் பெருசா காட்டும் தெரியும் தானே கணக்கு எடுக்கலாம் சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் எந்த கறி சமைக்க போறோம் என்ன வண்டிக்காய் என்ன சதி வைப்போம் இந்த சதி வைப்போமே பெருசு சதி வைக்கவா இந்த சோறெல்லாம் வந்து நாங்க பாத்தீங்கன்னா அடுப்புல ஏரியாச்சு குழம்பு அங்கே சரி 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 உங்களுக்கு வண்டிக்கு என்ன வேணும் அவருக்கு சரி அவரு சொல்லு வண்டிக்கு என்ன வண்டிக்கு இருக்கும் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க பெரியப்பமே அவர் வண்டிக்காய் பெரிய சாப்பிட்றல பெரிய சாப்பிடுவாரு என்ன அவர் 20,000 சரியா எல்லாரும் விருப்பத்தோட தான் செய்யணும் எல்லாரும் விருப்பத்தோட தான் செய்யணும் அது சரி எல்லாரும் விருப்பம் வேணும் அதாவது 100% எல்லாரும் விருப்பம் வேண்டாம் நம்ம அந்த கறியை சமைக்கணும் குழம்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாப்பிட்றேன் கஷ்டமாயினே வகுத்து பத்தும் வெயில் நேரம் வயதுக்கு பத்துமா அப்ப பொரிச்சு கொடுப்போம் நம்ம அவருக்கு ஓகே அப்ப வெண்டிக்காய் பொரியல் கால் சோதி ஓகே நாங்க வேலையை ஆரம்பிக்க போறோம் ஓகே ட்ரெஸ்ஸுக்குனா அடிலாம் தேங்காய் எடுத்துருவோம் நீ தேங்காய் நான் தந்துடுவோம் நீங்க எதுவும் மாட்டேன் அது திருள் வைக்க ஒரு கார் இல்லை அது வராது நம்ம எடுத்து போய் சொல்லு அட்வாக்கத்தி இருக்கும் தண்ணி எவ்வளோ தண்ணி பார்த்து ஒரு செங்க கதமான என்னது பின்பாக்கம் பாய்க்குவான் அப்பா எப்படி பாப்பா அவங்களோட திருவிழைக்கு வந்து நிறைய விளையாட்டு இருக்கு அடை வைக்கணும் ஆப்பு வைக்கணும் செங்கல் எடுக்கணும் பாப்போம் சரி எல்லாத்தையும் எடுத்து வாங்கலாம் அஞ்சு வாங்க திருவிழை அடவுளு திருவிழைக்கு வந்து அடக்கல் வேணும் மாட்டா செங்கல் உண்டு அது சோக்கான திருவிழா இல்ல இது சோக்கான சீகையா திருவிழா இந்த காலத்து திருவிழா தெரியுமா இது எத்தனை வருஷம் வாங்கி அது இப்ப வந்து ஒரு 12-15 வருஷம் இருக்கும் போல எத்தனையோ 2 கொத்தரிச்சு அப்பம் சொல்றதுக்கு 4-5 தேங்காய் நான் திருவிக்கேன் வடிவா திருவிக்கிறி வடிவா சுட்டா அப்பம் சுட்டா அப்பம் இருக்காது இங்க வந்தது கொஞ்சம் அப்பத்துக்கு பயங்கர ஃபோமேஷன் ஓ நான் இப்படி வச்சுட்டு வடிவா திருவுவேன் வேண்டா கத்தி எடுத்து வா மக்களே இங்கே அடி விடுமாதாங்க காரணம் இல்லை வந்ததுலேருந்து அடி விட்டு அழும்போதும் வா இதுக்குள்ள கண்ட பாரு இதுக்குள்ளயா எதுக்குள்ள வெங்காயம் எதுக்கு என்ன பண்ணுறான் ஓகே 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 உண்மையிலே இங்கே வந்தால் ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வேணடா அவங்க சிரிக்கிறது கதைக்கிறது அதனால இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம் பாருங்க எப்படி வாராண்டி விஜய் வாரம் வர அங்கே பாருங்க கத்தியால ஊர் கத்தியா போட்டு பாருங்க நம்ம மண்டையில் சரி சரி வாங்கிறீங்க என்ன விளக்கம்னு சொன்ன மக்களே நாங்கள் சொன்ன வந்து சாப்பாடை கொஞ்சம் போடுங்க நல்லா அதாவது நீங்கள் உங்களோட கணக்கு சமைக்கிற மாதிரி சமைங்க நாங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றோம் இவங்க என்ன சொன்னாங்கண்டா அப்படிலாம் தேவையில்லையாமா அவங்க உங்களுக்கு சேர்த்து தான் போடுவோம் என்னென்னு சொன்ன நீங்கள் உங்களை எல்லாரும் சேர்த்து தான் நான் நிறைய சாப்பிடுவோம் மறுநாள் சாப்பிடணும் இளந்தறிபடியான இல்லை கொஞ்சம் சாப்பிட்றது சரி தரேன் என்னண்டு உருண்டைக்கிழங்கு நீட்டாகட்டேன் எல்லாத்தையும் வெளியே கெடுத்து அப்புறம் விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது பாவம் தானே வயசுவனாக்களும் வயசுவனாக்களும்
அப்படின்னு சொன்ன அப்பா நாளைக்கு இன்னொரு பானை அடுப்புல ஏத்த வருமாண்டு நாளைக்கு ஒரு ஆள் கூடுமா இன்னொரு பானை சோறு நேற்று மதியாங்கிற சோறு தோண்டி வச்சிருக்கேன் சாப்பிடல நான் நேற்று அங்க கிடந்தானே நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அவன் சாப்பிடல காலையில சாப்பிட்டாப்புல மத்தியம் சாப்பிட்டாப்புல இவன் என்னஞ்சுக்கு அவன் நேற்று அங்க நின்றுச்சு அனுஷனாங்க நம்ம இதோட விட்டு அப்ப இவர் இங்க காலையில ஓய்வாக்கு சரியா நேச்சான் நீ எங்க நல்ல யாபடுத்துறே என்ன நாங்க நேற்று விளையாண்டிலாம் நாங்க அந்த அம்மாட்ட சொன்னேன் கோப்பி ஆயிரிக்கி போட்டு தரேன் கேட்டேன் இல்லையா அவங்க விளையாண்டி ஓட்டு தரட்டான் நாங்க நேரத்து போத்துல காணல எங்க வச்சுட்டு போயிட்டா வேறியாண்டு தேடி போட்டு கோப்பி ஓட்டு தரேன் கேட்டேன் தேவையா அப்ப சுடு தண்ணி வை முன்ன குடிப்போண்டாவும் 2 சுடு தண்ணியை வச்சு 2 பேரும் குடிச்சோம் குடிச்சு போட்டு போய் நீ கடைச்சில சொன்னாவு நமக்கு என்ன கோப்பியை போடுண்டு மர கடைச்சில கொஞ்சம் சீனியை கொஞ்சம் போட்டு மர கோப்பியை போட்டு 2 பேரும் குடித்தோம் குடிச்சிட்டு இருந்தா எனக்கு நிறுத்துறவங்க வேண்டாவும் ஒரு கொண்டு கட்டியில் விட்டான் படுத்தாவும் இது இருந்தான் மர கொஞ்சம் இருந்தாலே சாணு வந்துட்டு கூப்பிட்டேன் நேரத்தை எங்க நேரம் என்ன போடையும் கொண்டு போயிட்டாங்க அப்போ என்ன விடுத்தால கண்ணேல வாரம் சாப்பாடு வாங்கிட்டு எப்படி அம்மா நிறுத்து வந்துட்டாவு நான் தான் இருக்கேன் கொண்டுட்டு உறவுக்கு தான் கட்டி ஓ சாப்பாடு வாங்கிட்டு வாரம் கண்ணேல வாரம் வண்டி நாங்க அப்படின்னு வாரம் எல்லாம் வாழ்க்கையில கடந்தோம் எல்லாம் அனுபவம் சாப்பாடு நேற்று மதியானம் கிழங்கு ஜோதியோட இந்த அந்தியானியம் பெரிய அந்த சாப்பாடு அம்மனிய கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தான் நீ டைம் சாப்பிடுங்க நீ நக்கிட்டு கிடந்து வாரையாண்டு கடவுளே நான் நக்கையும் சேர்த்த நீ இல்லாதான் நாங்க வந்திருக்கேன் இப்படிதான் சாப்பிட்டவள கிழங்கு செடியோட என்ன இறைச்சி கறி இருக்கி மாசி சம்பல் இருக்கி நமக்கு நான் சாப்பிட்றேன் இல்லையா இறைச்சி கறி அவர் அவரே சாப்பிட்றாரு அங்க இருந்து நீ சாப்பிடக்கூட நான் பாரு நீ நக்கி போட்டு வரான் எல்லாம் அண்ணன் காலம் எல்லாம் வைட்டம் வார காலம் என்ன சோறு சமைக்க கறியாக்க அடி எப்படி சாப்பிடுறேன் அதுதான் போல கலவிடும் ஒரு பானியை சமைச்சு போட்டு போறேன் என்ன கறி கொஞ்சம் கொண்டு விடுமா அவங்க வேலைஞ்சிட்டு இருந்திருக்கா இவரும் வேலைஞ்சிட்டு இவரும் கறியா சாப்பிட்டு தாங்க சாப்பிட்டு ஆறுல கடம்புல இந்த கறியெல்லாம் மட்டும் அப்படி கதை அப்ப சம்பவம் என்னன்னு சொன்னா இவங்க நேரத்துல போய்த்தாங்க நாங்க சொன்ன இன்றைக்கு நில்லுங்க இஞ்சண்டு சோறாக்க கறியாக்கா வந்தீங்க அவருக்கு 12 மணிக்கு வரக்கூடாங்க நண்டு குழம்பு இருந்த பொட்டியா மீன் ஜோதி இருந்த நான் சாப்பிட்டுது அவரும் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு ஆம்பளை அப்படியா பொம்பளைகள் நானும் பார்த்திருக்கேன் பொம்பளைகள் பிள்ளைங்க ஒத்துக்கொள்றது இல்ல அம்மா மதமே தான் இருக்காங்களா இல்ல 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 எப்படின்னு சொன்னாடா அவங்களோட சைட்ல பிள்ளை இருந்தாலும் நம்மள மாட்டி நம்ம அதை சமாதானப்படுத்த மட்டும் சொன்னா கடையில் நம்மள மாதிரி தப்பு சொல்றேன் அப்ப சமையல் ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அவனுக்கு என்னன்ட்டா அவன் தண்ணி எடுத்துட்டு போத்தல கோலம் போடும் போடும் செம்பு ஊற்றி வைக்கலாம் தண்ணி நான் நினைக்க இஞ்ச வந்தவங்களுக்கு ஆட்டி விடுச்சாண்டோம் போல இந்த காலோட அம்மாவோட காலை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கொரோனா ஊசி போட்டு வருவா கொரோனா ஊசி போட்டவரை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆட்களுக்கு தான் பிரச்சனையா கிடக்கு முள்ளந்தண்டு எல்லாம் அவங்க கடுக்குது ஆனா அந்த ஊசிக்காகவோ இல்ல என்ன விளக்கம்னு தெரியல எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இந்த ஊசி பிரச்சனை எங்கட வீட்டையும் தான் எங்கட அம்மாவும் தான் ஊசி போட்டு நல்லா இருந்தாங்கன்னா போட்டவர் தான் கொரோனா பிடிச்சிருக்கும் எப்படின்னு சொன்னா எப்படி ஒன்று இருக்கலாம் இந்த ஊசி உண்மையிலே பவர் உடைய ஊசி என்னடா எதிர்ப்பு சக்தி உங்களோட உடம்புல இல்லாட்டி அகல கேட்கும் நம்ம என்ன செய்யறோம் ரவுண்ட் அப் அந்த அடிக்க மாட்டோம் நம்ம சாப்பிட்றோம் நமக்கு அது உடம்புல வருத்த மாதிரி இருக்கு. ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் இங்க பாருங்க சொதுக்கிட்ட வயநீட்டு நிட்டா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் மற்றது வெங்காயம்
தேங்காய் பால் வந்து சொன்னா நாங்க இதுல வச்சு புளியல அதுக்குள்ளே புளிஞ்சு விட போறோம். சொதிக்கு தலைப்பால் வரும் இல்லையா? தலைப்பால் வைக்கிறேன். தலைப்பால் வேற மற்ற பால் வரும். ஓகே ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சொதியை தான் அடுப்புல ஏற்ற போறோம். எங்களுடைய பெரிய சொல்லுவாங்க அப்படி இப்படி போறோம்டா. சொல்லுங்க. இது உருண்டைக்கிழங்கையும் தக்காளி பழம் வச்சு எல்லாத்தையும் போடுவோம். எதுக்குள்ள எல்லாத்தையும் உண்டா போடுவோம். போட்டு உப்பு எல்லாம் போடுவோம். ஓகே ஓகே. போட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தண்ணி பாய ஊற்றுவோம். சாப்பாடை வச்சுட்டு. சரியா சரியா. இது மாதிரி கறியை கொஞ்சது பிறகு நீங்க சமைப்பீங்களா? இது போட்ட உருண்டை போடுங்க. உண்மையிலே இந்த வெள்ளாமட்டு டைம்ல விளையாட போனா 12 பேருக்கு சமைக்கணும். எங்க அப்பா சொல்லுவாரு முதல் வெள்ளாமட்ட போனா ஒரு நாள் சமைக்கணும். அப்படி சமைக்கிறது ஒரு ஆள் கொண்டு வரீங்க மாறி மாறி ஐடின் பூ ஏரியா போடுவோம். ஓகே. எல்லாம் கையெல்லாம் அளவு. சூழ்நிலை முடியும். வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தையும் போடுவோம். சின்ன அப்படியே இருந்துச்சுண்ணே. அதான் மாட்டேன். சொப்பின செய்தாமா மஞ்சள் தூள். இதுக்குள்ள என்ன அதுக்காக மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போடணும். ஒரு கறி சமைக்காண்டா கூட சாமான் தேவைப்படுது. அதுதான்டாப்பா. உப்பு புளி மஞ்சள் வச்சிக்காதல் ஒரு புளி மஞ்சள் எல்லாம் போடுவோம். இது மஞ்சள் நீங்க இடிச்சிக்கல? ஓ இடிச்சு வைக்கிறேன் நான். இந்த கடத்துல எல்லாம் நான் வாங்குறேன்ல. அது நல்ல மாதிரி. இது நல்ல மஞ்சள். கடத்தூள் வாங்குறத விட இது நல்ல. கட்டி மஞ்சள் பாலப்புளியும் என்னமா? பாலப்புளியும் கட்டி மஞ்சள் எங்க வாங்கினீங்க? கடையில வாங்கினேன். எது மஞ்சள் இல்ல மஞ்சள் நம்ம அரலோட் கிழங்கு தானே? அதே போல என்னன்னா அது நிலத்துக்குள்ள கீழே இஞ்சி அது மாதிரி தான். இஞ்சி மாதிரி தான் கிழங்கு. அது காய்ச்சி மிளகுதான் கொடியில காய்க்கிறது. அந்த மடி தட்டை எடுத்தாமா? என்னடி இதெல்லாம் கழுவி வச்சதுதான். அப்புறம் கழுவ டக்கு டக்குன்னு கழுவிடுறாங்க பாத்தீங்களா? டக்குன்னு ரெடி எடுக்கும். புளி வேணே வை புரிஞ்சு தண்ணி பாட விட்டு அவிக்கணும். தண்ணிப்பால் விடுற காரணம் வந்து கறி அவியணும் உள்ள போடுறது அவியணும். தலைப்பாலே நம்ம விடுற கடைசியா விடுற அது கொஞ்சம் கறி கொஞ்சம் டேஸ்ட் ஆடணும். ஆனா அதுலயும் பாருங்களேன், நம்ம நினைச்சா ரெண்டையும் உண்டாம விடலாம் விட்டாலும் கறி கொஞ்சம் கொதிக்கக்குள்ள கொஞ்சம் இதாக போயிடும். சாப்பாடு விட்டா தெரிஞ்சிடும். வேணா நேரத்தில் விட மாட்டா. இதான் முதலாவது பால். அனப்பா தேங்காய் இதை கறிக்கு வை தண்ணி பால் தண்ணி பால் சரி. நல்லா இன்னும் எடுத்தியா எங்க பூ கூட கொஞ்சம் எரிங்களே அவ செய்யத்தானே ஒன்று ஆறுதலா அப்படி எப்படி நிரம்பிக்கண்டு இன்னும் ஒரு 2 எடுத்துக்கணும். 2 இருக்கு. ஒரு எவ்வளோ அரிசி போடுங்க ஒரு நாளைக்கு? ஒரு சுண்டு காணும்னே அதில் நீங்கள் கூடாது சாப்பிட்டு ஆக்கள் அது என்னன்னு சொன்னா அவங்க காலமே சாப்பாடு சாப்பிட்றாருன்னு ஒரு மாச்சாவது 2 மாச்சாவது போடத்தான் பசிக்கிறது வேலைங்கிறாங்க. அதுதானே நம்மளை சும்மா இருக்கா அப்புறம் இல்லை ஒரு வயல் வேலை பசிக்கிற. அது சரி. சாப்பாடு டைமுக்கு போடணும். ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம். இனி சொதிய அடுப்பில் ஏற்றி போட்டு இனி அதை சமைக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே வாங்க. கொல்லியெல்லாம் பாவம் அவர் கொதிக்க தேய்ச்சிக்காரண்ணே. இப்போ என்னென்ன போட்டிருக்கு? வெங்காயம், கொச்சிக்காய், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, இறால், உப்பு, மஞ்சள். ஓகே தண்ணி
தண்ணி விடலாம் பால் ஊட்டி ரால் சொதிண்டா இடியப்பம் சாப்பிடணும் சட்டப்படி அடுத்த கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வரட்டும் வெண்டிக்காய் கறி என்ன செய்யறேன்னு பார்ப்போம் ஒரு கதையும் வெண்டிக்காய் பொரிச்சு தான் நம்ம கேட்டிக்காரு நீங்க என்ன செய்யற பிறகு நாங்கள் வந்து சண்டை பொரிச்சே கொடுங்க நீங்க நாங்கள் கறியல் அடுப்பில் வச்சு தம்புறாரு தெரியும் இனி வெண்டிக்காய் பொரியலுக்கு வெட்டப்புறம் சின்னனா படையா அப்படிதான் கொஞ்சம் வர்ற மாதிரி டக்குன்னு பொரி வரா நல்லதான் அது இந்த வெண்டிக்காயில முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நேசரி முதலாம் படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிக்காய் விட்டம் தானே இந்த வெண்டிக்காய் 5 ஓட்டை வரும் இதை வந்து ஒரு மையல் தொட்டு வைக்கிறடாப்பா தெரியுமாடா அது என்னதுக்கு வைக்கிறடா இது ஒரு ஆக்கம் செய்யறடா பூவாயெல்லாம் செய்யறடா இது கடுங்கத்திராப்பா எங்க வாங்குவீங்க கடுங்கத்தி இந்த கத்தியால வேலை செய்யற கவனம் நீங்களாம் சரியா கொஞ்சம் அந்த கையை கொண்டு வரும் வெண்டிக்காய் வரட்டெல்லாம் பிடிக்கும் போல ஆளுக்கா உரைக்கும் பகல்ல ஞானம் வந்து வரும் ஞானவடியான இது கல்லுவடிமா இல்லை ஞானவடியா கல்லுவடியா தெரியல கல்லுவடின்றது ஒரு சத்தமாக இருக்கும் மேடம் அப்படியா கல்லுவடி கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் கல்லுவடி கொஞ்சம் நீங்க முதல் கல்லடிச்சிக்கலாம் நீங்களும் கல்லடிச்சிக்கலாம் அப்போ உடச்சி எனக்கு தெரியும் முக்காஞ்சு உடைச்சிங்களா இல்லை கல் உடைச்சிங்களா கல் உடைச்சு இப்படியெல்லாம் இப்படியாடிச்சு தெரியாது கனாலத்தில் வந்துக்க நான் எல்லாம் புறக்கிறேன் நினைக்கிறேன் அம்மா எல்லாம் கல் முக்காஞ்சு அடிச்சுவார் இந்த காலம் அழகான காலமாக இருந்துச்சுவனே சந்தோஷம் வாண்டி எல்லாரும் காட்டுக்குள்ள கூட வேறு கிழக்கு லொரி வரும் வீட்டு திட்டங்கள் அதுதான் குளித்தாஞ்சிரம் பானை எல்லாம் வாங்கி கிடக்கும் இப்போ அந்த ஒரு சந்தோஷம் இல்லை அடிச்சு ஏற்ற வேண்டியதான் ஏற்றும் வரக்கூட காசியம் காசியா நீ என்னதை எடுத்துட்டு வாலாம் அங்கேருந்து நாங்கள் ஒரு நாள் வரல காட்டி கொண்டு தேனது வரியாது கடவுளே அது எத்தனை காரம் வந்துக்கிறாப்பா சம்பவம் கல்லுடைச்ச எடுத்து அவன்கிட்ட சொன்னேன் இடிப்பக்காரன்ட்ட சின்ன பண்ணோண்டு எடுக்கிறேனே சாரி பாஞ்சு வச்சேன் முதல் நிறைய பேர் ஆகட்டானே சரி இப்போ என்னடா வெண்டிக்கெல்லாம் கட் பண்ணி முடியுது சரியா வெண்டிக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு கொண்டு போயிருக்கா வள்ளி இந்த இருக்கீங்க வெட்டையா 2 மணி ஓட்டுங்க வெட்டையா சரி என்னடா கொஞ்சம் காணாதுன்ற ராடி காண அவரப்படா கூடுனாலும் குறையக்கூடா அப்படித்தானே சாப்பாடெல்லாம் இன்னைக்கும் அளவுக்கு ஏற்ற சமைக்காம நம்ம வீட்டில் வந்து யார் எந்த தினையில வருவாங்க கிடையாது இன்னொரு ஆள் வந்துட்டேன்டா அதானே யாரோ ஒரு ஐயாவோ ஒரு அம்மாவோ யாரோ நமக்கு எனக்கு கேட்படாது பசியில் வந்தாங்க அந்த இடத்துல நம்ம கட்டாயம் அவங்களுக்கு பசியார சோறு கொடுக்கணும் ஓகே இப்போ என்ன சொன்னா நாங்கள் கறியை அடுப்பில் வச்சேனம்மா அதுக்குள்ள மீது வெண்டிக்காய் வெட்டி போட்டா நம்ம எவ்வளோ திறந்து பார்ப்போம் கொதிச்சு வருது தானே ஓகே ஆவ் டே ரால் இந்த அவங்க ஊதுற என்னடா ஓ இங்க பாரு எல்லாம் தானா அவங்க சொன்னா அப்படிதான் ரால் காடு அவருக்கு எடுத்து காட்டமோ அது ரால் தான்டா ரைட் இங்க பாருங்க ராலே தலப்பாரோட நிறையமா நிறையமா அம்மம்மா ஆடுதான் தலப்பாரோட எடுத்துறியா தலப்பாலன் கறிவேப்பிலை கெதியாவா மிது அது ஒரு புடி புடிச்சி அந்த மாதிரி போய் கறி உண்டு இவ்வளோ நாள் நம்ம ரதியம்மாட ஸ்பெஷலில் தான் பார்த்தேன் இன்றைக்கு நம்ம பெரிய ஸ்பெஷலில் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை தலப்பாலை பேசிட்டு தாங்கண்ணே தலப்பாலை விடையா சரி தலப்பாலை ஒரு தலப்பலாம் ஓகே கறிவேப்பிலை விடுமாம்மா தலப்பாளையம் விட்டு உங்களுக்கு தாண்டே கறிவேப்பிலை நம்ம சமைக்க போடுங்க ரைட் இப்போ ஆட்டி விடுங்க ஓ உப்பு போடல எல்லாம் போட்டாச்சு
மழை கொதிச்சு வர உப்பு புளி பார்த்து ரைட் ஆள் கொஞ்சம் பெண்டிக்கான உஷாரா வைக்கிறாப்பா. பெண்டிக்கா பொரிச்சு தட்டாமா பொரிச்சு கொடுப்போம். சரி சரி இது முடிய வண்டியா போய் தரமா அங்க பாருங்க மக்களே என்ன செய்யறாரு கொஞ்சம் போட புரியல. ஓகே மக்களை பார்த்து சொன்னா நல்லா கொதிச்சுட்டு பொறுக்கா உப்பு புளியை பார்த்து இறக்கிட்டா சரி என்னம்மா ரைட் ஓகே வாவ் சும்மா அந்த மாதிரி எல்லாம் சுதி அந்த இறால் உருளைக்கிழங்கு எடுத்து காடுங்க அம்மோ கிணண்டில் வச்சு எடுத்து காடு நல்லா ஐடா ஓகே சரி உப்பு புளியா பாடுங்க பாருங்க இருக்கா இருக்கும் பாரு பொண்ணா பார்த்து பாரு நீ நான் பார்க்கயா ஓகே நீங்கள் பார்த்தாலும் பார்க்க தெரியல ஓகே ஓகே இன்னும் காணும் காணும் எல்லாம் காணும் காணும் இறக்கும் என்ன ஓ ஓகே இறக்கும் படுங்க எப்படி நான் இறக்குறேன் ரைட் இப்போ சொதி சக்ஸஸ் வந்த முதல் நாளே ரால் சொதி சக்ஸஸ் ஓகே ரைட் அங்கே உள்ள கொண்டு வைப்பேன் வேணே ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் இறால் கறியை இறக்கித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலாயுதம் ஐயாவுக்கு வந்து வெண்டிக்காய் பொரியல் கட்டுறேன்னு அதனால இப்போ வெண்டிக்காய் பொரியலையும் செஞ்சு கொடுக்க போகிறோம். தேங்காய் நெய் டேய் இப்போ தேங்காய் இல்லாடி வெண்டிக்காய் கொஞ்சம் போடுவோமேரா இல்லை அது வெங்காயம் நான் அப்படி போடுறேன் வெண்டிக்காய் போடையா இப்போ தேங்காய் ஊற்றாமே தேங்காய் ஊற்றா வெண்டிக்காய் போடையா போடலாம் பிடிங்க சொல்கிறேன் காணுங்க ஓகே ரைட் போடையா வெண்டிக்காய் எல்லாத்தையும் விட போடையாடா உப்பு தண்ணீரம் போடு கொஞ்சம் எண்ணெய் விடாமா என்னோட ரைட் ஓகே இப்போ அழகா எங்க பால் இந்த பொரிவாடு வந்து பாருங்க வெண்டிக்காய் பொரியல் அடுப்புல கிடக்கா எப்படி பொரிச்சிடணும் வெண்டிக்காய் கொச்சி காதல் போடணுமா இல்லை பச்சை வச்சு போடணுமா அப்புறம் அந்த கொச்சிக்காய் மேலே பட்டி வச்சு அதெல்லாம் அள்ளி போட்டுட்டா சரி என்ன கொச்சிக்காயும் போட்டுருவானும் கொச்சிக்காய் கையோட போடையா இல்லை இது கொஞ்சம் பதம் காட்டும் பதம் கட்டுமா பதங்கட்டா கொச்சிக்காய் வெள்ளி சாமம் தானே இதை கிழங்கு வேறு ஒரு சொன்னாங்க இடையில போட்டுவிட்டா வேளாம் சரி கணக்கு வரும் சரி சரி உங்களுக்காக தானே அது வரைக்கும் நெருப்பு காணாவது நெருப்பு கண்ணா வந்து அக்கினி கொஞ்சம் தட்டு விட்டா சரி ஓ ரைட் அக்கினி எதிர்பாட்டி வேலை மிக பொரியல் ரைட் கொஞ்சம் கேட்டு இப்போ சேர்த்து கொச்சா கீரை போட மாதிரி கறி கறி சாலையை ஊற்ற விட்டு விட்டு வச்சிருந்து தேங்காய் பால் புரிஞ்சா ஓ சரி நல்ல யாரி தேங்காய் பால் தேங்காய் அணி ஓ தேங்காய் பேசாமல் வேண்டிய இந்த பாக்கி தூசிக்கு வருத்தம் கூட எண்ணெய் கொலஸ்ட்ரால் அதில் வரும் கொலஸ்ட்ரால் தானே நான் இப்போ போயிட்டா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன் நல்லா ஓட்டிக்கு எப்படி விளையாட்டு அது நல்லா ஆகிக்கிட்டாமையா தேங்காய் பொரிச்ச எண்ணெய் தானே அதை சோத்து கொதி சாப்பிட நல்லா ஆகிறது நானும் அப்படிலாம் சாப்பிட்டீங்க கொச்சிக்காய் வெங்காயம் போடுவோம் நல்லா அழகாக வெண்டிக்காய் பொரியல் பதத்துக்கு வருது பார்த்தீங்களோ இப்போ நம்ம கொச்சிக்காய் அப்போ கொச்சிக்காய் இருக்குமா வெங்காயம் எல்லாம் இப்போலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த டைம்ல சாப்பிடணும் அடிலாம் நீ சூடு டைம் இல்லை வெண்டிக்காய் தான் போகும் குளிர் தானே கொஞ்சம் வதங்கி வர அப்புறம் அப்படி இறக்கி விட்டாங்க வெண்டிக்காய் அழகாக பொரிஞ்சு வந்துட்டு இங்கே பாருங்க இது சரிங்க இந்த வெங்காயம் கொச்சிக்காய் நான் பாருங்க அந்த மாதிரி இங்கே இல்லை கிட்ட கூட வாக்குங்க பொரிஞ்சு வதங்கிட்டு வரீங்களா ரைட் நம்ம என்ன பண்ணாங்க இறக்க அப்புறம் இறக்கி ஒரு குட்டியோட குட்டிக்கு உங்களுக்கு நாங்கள் டேஸ்ட்டை சொல்ல அப்புறம் இன்றைக்கி நாங்கள் ரதியம்மாட கையால் சமைக்கல ரதியம்மாட அம்மாட கையெல்லாம் சமைச்சிருக்கோம் இங்கே பாருங்க ரைட் ஓகே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வடியாக சமைச்சு தந்தீங்க அங்கே பாருங்க இது
உண்மையிலேயே இந்த ராடெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா சமூகட்டிக்கண்டு ரால் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் இது பாருங்க வெண்டிக்காய் பொரியல் சும்மா அந்த மாதிரி சொதியெல்லாம் கூட இருக்கு. நாங்கள் சொன்னேன் அப்பப்பா வச்சு சாப்பிட சொல்லி அப்பப்பா அவர் ஒரே கதையா நிற்காரு. நாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடும். இப்போ கொஞ்சம் இதுக்கு சாப்பிட்டு வரோம். கொஞ்சம் சாப்பிடுங்க நான் இல்லை நான் சொன்னால் வரதுக்காரால் சரி 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 எங்களுக்கு கவலையாக கிடையாது உங்களோட சாப்பிட்றது. சாப்பிட்டு பாப்போம்மா. பரவாயில்லையா? பரவாயில்ல சரி ஓகே. நீ ரால் ஒன்று எடுத்துரு அமிதோ. இல்லை இல்லை காணும் காணும் இதை எடுத்து கொச்சி கொண்டு எடுத்து வெங்காயத்தை கொண்டு எடுத்து பிடிச்சு போட்டு அடிச்சா இதான் சேர்த்து சாப்பிடுவோம். சட்டை பிடிக்கிறாப்பா. ஒரு ஆளுக்கு கூட போட்டீங்க பாரு குறைய ஒரு நோரும் நல்லாக்கா. அது என்ன தம்பி நான் 2 வேலை நான் போடுறேன் இருந்தா இல்லை உண்மையிலே சொதி சட்டை பிடிக்கி எனக்கு உண்மையிலே எந்த கறி ஆக்கினாலும் எனக்கு சொதி அம்மே ஃபேவரட். எனக்கு சொதி மட்டும் தான் எனக்கு விருப்பம். உடம்பும் கொஞ்சம் வைக்கும் சொல்லி போட்டு வேணாயும் நெய்யை ஊற்றி இந்த கறிக்கு என்ன டேஸ்ட் ஆகிடும் லாபம்? இந்த சோறு இந்த நெடுஞ்சரிசி இதான் அந்த சுவையை கூட்டுது. அரிசி முடிஞ்சு அரிசிக்குள்ளே விஷயம் நல்லா இருக்கம்மா. சரிங்க மக்கள். உண்மையிலே இன்றைக்கு உண்மையிலே நல்ல ஒரு காணொலியாக இருந்தீங்க. அவங்களோட ஜோக்கு அவங்க ஆச்சிப்பாங்க. நல்ல ஒரு சமையல் உண்மையிலே. உண்மையிலே யாருக்கு இந்த மோதிரம் போறனே தெரியல. இவருக்கு காயில் அவ காண்டு ஆனா எல்லாரும் சமையலும் ஒரே மாதிரி இல்லாட்டியா நல்ல டேஸ்ட் வித்தியாசமாகி டேஸ்ட் இது சமைக்கிற முறையில் வேறு ஆனால் டேஸ்ட் எல்லாருக்கும் உண்டு தான். எல்லாரும் சேர்ந்தானே இப்போ நம்ம சமையல் தொடங்கினேன். நல்லா இருக்கும். ஒரு ஆள் ரொம்ப இல்லை தானே அது சரி அது சரி. அதான் நம்ம எதையும் ஒற்றுமையாக செஞ்சா சிறப்பாக செய்யலாம். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது. அப்படியே நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிற மக்களே. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு காணொலியாக வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மற்றொரு வீடியோவில் உங்களை விடையிட்டு செல்கிறோம். பாய்.